ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மங்கி பூ யூஸ் பண்ணி திண்டு சுற்ற போகிறோம். அதுக்கு உங்கள் இடதுகை பக்கமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நூல் தேவையோ அந்த அளவுக்கு நூல் விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு கட்டு கட்டிக்கோங்க. இது சாதாரணமாக நம்ம எப்பவும் கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போது இடது கை பக்கம் இருக்கிற நூலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு பூ வச்சுக்கோங்க. வலது கை பக்கம் இருக்கக்கூடிய நூலை ஒரு சுற்றி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. பாருங்கள், வைக்கிற பூவோட காம்பு இடது கையோட ஆள்காட்டி விரல் மேலே இருக்கணும். வலது கை பக்கம் இருக்கிற நூலை சுற்றி ஃபஸ்ட்டு வச்ச பூவுக்கும் இப்போ வச்ச பூவுக்கும் இடையில அதை சுற்றி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு சுற்றி 2 காம்புகளுக்கும் நடுவில் அந்த நூலை எடுத்துருங்க. இடது கையில் நீங்கள் பிடிச்சிருக்கிற நூலை எப்போவுமே லூஸாக விடாதீங்க. அது நம்ம லூஸ் விட்டோம் அப்படின்னா பூ நமக்கு உதிர ஆரம்பிச்சிரும். அதனால் இடது கையோட நூலை எப்போவுமே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வலது கை பக்கம் இருக்கிற நூலை மட்டும்தான் நம்ம சுற்றி விட போகிறோம். இது நம்ம கடைகள்லாம் மாலை கட்டுறது இந்த மெத்தடில் தாங்க கட்டுறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம கட்ட ஆரம்பிக்கும்போது ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஜான் அளவுக்கு நம்ம கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பூ கொஞ்சம் பெரிய பூ இல்லை சின்ன பூ அந்த மாதிரி மாறி இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. அதனால் பூவோட லென்த்தை மட்டும் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. காம்பு முன்ன பின்ன இருந்தால் தப்பு இல்லை. அது நமக்கு உள்ளே தான் வரும். பாருங்கள், ஸ்டார்டிங்கை விட இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் சாமி கும்பிட்றோம் அப்படின்னும்போது நம்ம கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சுத்த தெரிஞ்சால் போதும். நம்ம வீட்டிலையே அழகாக நம்ம கையாலேயே தொடுத்து நம்ம சாமிக்கு போடலாம். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட அப்டேட்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு பூவோட லென்த் அதிகம் ஆக அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. பாருங்கள், நம்ம எல்லா பூவையும் சுற்றிட்டோம். அவ்வளோதான், முடிய போகுது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக தான் தெரியுது. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக முடித்ததுக்கப்புறமா ஒரு 2 முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். முடிச்சு ரொம்ப அழுத்திடாதீங்க. அழுத்தும்போது பூ கட் ஆகும். நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. மாலையில் இருக்கும்போது இப்படி தாங்க இருக்கும், நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.